வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு, இதை விட அதை விரும்புறேன், இதுல எதை விரும்புறேன், இது மாதிரி விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல தெரிவிப்பதற்கோ நாம அடிக்கடி லைக் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ லைக், ஐ டோன்ட் லைக் டு ஒர்க் அட் நைட், இது மாதிரி லைக் போட்டு பேசுறோமா? இனிமே நாம அந்த லைக் யூஸ் பண்ண போறது இல்ல. அதுக்கு ஆல்டர்னேட்டா நான் உங்களுக்கு வேற 2 phrases சொல்லி தர போறேன். பார்க்கலாம் வாங்க. ஒன்று வந்து would prefer, I would prefer. இனிமே I like சொல்லாதீங்க, அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். ஓகே, I would prefer அப்படின்னு அட்வான்ஸாக பேசுங்க. I would prefer இது பேசும்போது நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் நவுன் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வெர்போட ஐஎன்ஜி ஃபார்மான ஜெரண்ட் ஃபார்ம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், ரொம்ப நல்லா புரியும். I would prefer the large room. பாருங்க, large roomன்றது இங்கே நவுனா இருக்குது. ஓகே, அப்போ I would preferனா நான் விரும்புகிறேன். எதை விரும்புகிறோம்? ஒரு large room, கொஞ்சம் பெரிய சைஸ் ரூமை நான் விரும்புகிறேன்னு அர்த்தம். I would prefer the earlier flight. நான் முன்னாடி சீக்கிரமா எந்த ஃப்ளைட் இருக்கும் அதை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன, அவங்களுக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு, ஸோ I would prefer the earlier flight. அடுத்து சாக்லேட் கேக். எனக்கு ரொம்ப சாக்லேட் கேக் பிடிக்கும். ஜென்ரலாக நம்ம கேட்கும்போது உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கும்போது ஒரு நவுனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது நீங்கள் லைக்குக்கு பதிலாக would prefer அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. I would prefer the chocolate cake. I would prefer a quiet evening. ரொம்ப அமைதியாக இருக்கிற அழகா இருக்கிற அந்த ஈவினிங் பொழுது இவங்க விரும்புகிறாங்க. I would prefer the chase option. I would prefer the longer route. I would prefer the written response. ரெஸ்பான்ஸை எப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு ரிட்டன்ல கொடுக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். I would prefer the summer month. எனக்கு சம்மர் மந்த் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் சம்மர் ரொம்ப பிடிக்கும்? வெரி குட். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து I would preferல ஐஎன்ஜி ஃபார்ம் ஜெரண்ட் ஃபார்ம் வச்சு எப்படி பேசலான்னு பார்க்கலாம். ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் would prefer யூஸ் பண்ணும்போது எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை would prefer பக்கத்துலேயே நீங்கள் எழுதிக்கணும். நம்ம அதை நமக்கு பிடிச்ச விஷயத்த இன்னொன்னோட கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதை விட எனக்கு இதுதான் பிடிக்கணும், அந்த கம்பேர் பண்ணக்கூடிய அந்த ரெண்டாவது விஷயத்த நீங்கள் கடைசியில் போட்டுக்கணும். ஓகே, அப்போ இங்கே I would prefer hiking in the mountain. அப்போ மவுண்டைன் ஏறதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை விட அப்படின்னு சொல்லும்போது rather than ஷாப்பிங் இன் த சிட்டி, rather than ஷாப்பிங் இன் த சிட்டி. ஷாப்பிங் பண்றதை விட இவங்களுக்கு மவுண்டைன் ஏறது தான் பிடிச்சிருக்கு. அடுத்து I would prefer baking a cake. அப்ப அவங்களுக்கு கேக் பண்றது தான், பேக் பண்றது தான் பிடிச்சிருக்கு. எதை விட? rather than buying one. காசு கொடுத்து வாங்குறதை விட இவங்களாவே பேக் பண்றது தான் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இனிமே நாம ஐ லைக் பேக்கிங் கேக்குன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்? I would prefer. I would prefer. ஓகே, அடுத்து I would prefer listening. இங்கெல்லாம் ஐஎன்ஜி ஃபார்ம்ல நம்ம அந்த வேர்பை ஜெரண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். I would prefer listening to classical music. எனக்கு கிளாசிக்கல் மியூசிக் தான் லிசன் பண்ணது ரொம்ப பிடிக்கும். எதை விட? rather than attending a loud concert. நம்ம கன்சர்ட்டை டைரக்டா போய் அட்டன் பண்றதை விட இவங்களுக்கு என்ன பிடிக்கும்? கிளாசிக்கல் மியூசிக்கை ரேடியோல போட்டோ அல்லது போன்ல போட்டோ கேட்க பிடிக்கும். I would prefer writing a journal. ஜேர்னல் என்ன, கதை மாதிரி எழுதுறதா ரொம்ப பிடிக்கும். rather than posting on social media. பாருங்க, சோசியல் மீடியா யூடியூப்ல இவங்க போஸ்ட் பண்றதை விட இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எழுதுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. I would prefer gardening in the morning rather than exercise in the gym. அப்ப ஜிம்ல போய் இவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றதை விட எதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு? கார்டனிங் தான் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இனிமேல் உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா ஐ லைக் அப்படின்னு சொல்லாம ஐ வுட் ப்ரிஃபர் அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப என்ஹான்சிங்கா இருக்கும். இன்னைக்கு பார்க்க போற ரெண்டாவது விஷயம், லைக்குக்கு பதிலாக நாம யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டாவது விஷயம் ப்ரிஃபர். நாம இதுக்கு முன்னாடி ஐ வுட் ப்ரிஃபர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் வுட் எடுத்துட்டு நீங்க ப்ரிஃபர் போட்டு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு பாருங்க, நான் காஃபியை விட தேநீரை விரும்புகிறேன். காஃபியை விட தேநீரை விரும்புகிறேன் சொல்றோமா? ஸோ நோட் பண்ணுங்க ஒரு விஷயம், நீங்க ப்ரிஃபர் யூஸ் பண்ணும்போது நோட் பண்ணணும். நீங்க ப்ரிஃபர் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த நீங்க ஒரு சாய்ஸ்ல வர 2 விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் நீங்க 2 போகணும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம would prefer யூஸ் பண்ணும்போது இடையில என்ன போட்டோன்னு யாராவது சொல்ல முடியுமா? வெரி குட், ராதர் யூஸ் பண்ணும். ராதர் இல்லையா? ஸோ இந்த ப்ரிஃபருக்கு நீங்க 2 யூஸ் பண்ணணும்.
பாருங்க, ஐ ப்ரிஃபர் டீ டு காஃபி அப்படின்னா என்ன? காஃபியை விட இவங்களுக்கு எதுதான் பிடிக்கும்? டீ குடிக்க தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப எது ரொம்ப பிடிச்சது? டீ தான் ரொம்ப பிடிச்சது. ஸோ எது பிடிக்குமோ அதை தான் ப்ரிஃபர் பக்கத்துல போடணும். ஓகே, எதை விட அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கம்பாரிசன் பண்ணக்கூடிய விஷயத்த ரெண்டாவதா போடணும். ஸோ ஐ ப்ரிஃபர் டீ டு காஃபி, இந்த இடத்துல டூ போடணும் மஸ்ட். ஓகே, அதுதான் என்ன செய்யும்? இதை விட அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஷியேஷனை நமக்கு கொடுக்கும். நான் திரைப்படம் பார்த்து கொண்டிருப்பதை விட புத்தகங்கள் படிப்பதையே விரும்புகிறேன். அப்போ பார்த்து கொண்டு இருப்பது, புத்தகம் படித்து கொண்டு இருப்பதுன்னு சொன்னோடனே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். அது ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும், கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நவுனும் யூஸ் பண்ணலாம், ஐஎன்ஜியும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஓகே, இதுல இவங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? புக் ரீட் பண்றது தான் பிடிச்சிருக்கு. அப்ப சொல்லுங்க, ஐ ப்ரிஃபர் ரீடிங் புக்ஸ். ப்ரிஃபர் வரும்போது என்ன கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும்? டு. வெரி குட். டு எதை விட? வாட்சிங் மூவி. வெரி நைஸ். ஐ ப்ரிஃபர் ரீடிங் புக்ஸ் டு வாட்சிங் மூவி. அவ்வளோதான். அப்போ வுட் ப்ரிஃபர் பார்த்தாச்சு, இப்போ ப்ரிஃபர் பார்த்தாச்சு. வுட் ப்ரிஃபர் யூஸ் பண்ணும்போது நீங்க ராதர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த ரெண்டாவது போடணும். பட் ப்ரிஃபர் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எது பிடிக்குமோ அதை சொல்லிட்டு அப்புறம் டூ அப்படிங்கிற கன்ஜெக்ஷனை போட்டுட்டு எதை விட பிடிக்குமோ அதை நீங்க ரெண்டாவது போடணும். ஓகே, இப்ப அடுத்து பார்க்கலாம். இதையே நான் நெகட்டிவ் டோன்ல சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க டோன்ட் ப்ரிஃபர் யூஸ் பண்ணலாம் அல்லது ப்ரிஃபர் நாட் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, டோன்ட் ப்ரிஃபர் ஆர் ப்ரிஃபர் நாட் டு. நான் மசாலா உணவுகளை விரும்புவது இல்லை. நாம இங்க உடனே என்ன சொல்லணும்? ஐ டிஸ்லைக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனிமே நம்ம லைக் டிஸ்லைக் சொல்ல போறது இல்லை. ஓகே, நான் மசாலா உணவுகளை விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் ப்ரிஃபர் ஸ்பைசி ஃபுட்ஸ். ஐ டோன்ட் ப்ரிஃபர் ஸ்பைசி ஃபுட்ஸ். அடுத்து, நான் இரவில் தாமதமாக வேலை செய்வதை விரும்பவில்லை. அப்ப இந்த இடத்துல நம்ம எதை விரும்பல? லேட்டா வேலை செய்யறத, லேட் ஒர்க் லேட் அட் நைட். ஓகே, நம்ம நைட் வேலை செய்யறத விரும்பல. சொல்லுங்க, எப்படி சொல்லலாம்? நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐ ப்ரிஃபர் நாட் டு அல்லனா ஐ டோன்ட் ப்ரிஃபர். I prefer not to work late at night. I prefer not to work at late night or work late at night. Okay, இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். Don't prefer யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா prefer not to. இப்போ பார்க்க போற மூணாவது phrase, அதாவது லைக்குக்கு பதிலா I would rather. I would rather. இப்போ I would rather நீங்க யூஸ் பண்ணும்போது வெர்போட சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் யூஸ் பண்ண, அதாவது eat, walk, go இது மாதிரி சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். நீங்க இதை பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெர்போட பாஸ்ட் ஃபார்மட் எடுத்துட்டு போக கூடாது. ஓகே, அப்படி நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல நான் இந்த would rather யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க yesterday, day before yesterday, at last இத மாதிரி அந்த சென்டென்ஸோட ஃபார்மட்டை நீங்க மாத்திக்கலாம். ஓகே, சரி, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் வீட்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா ஷாப்பிங் பண்ண விரும்புறேன். அப்ப ஃபர்ஸ்ட் எதை விரும்புறாங்க? அவங்க கொஞ்ச நேரம் வீட்ல இருக்கிறது, அப்ப ஸ்டே அட் ஹோம விரும்புறாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன செய்ய விரும்புறாங்க? ஷாப்பிங் பண்ண. அப்ப நல்லா நோட் பண்ணுங்க, இந்த இடத்துல எந்த ரெண்டு ஆக்ஷன்ஸை நம்ம கம்பேர் பண்றோமா? இல்ல, அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸை நம்ம விரும்புறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க கன்ஜெக்ஷனா நீங்க என்ன போடலான்னு பார்க்கலாம். ஐ வுட் ராதர் ஸ்டே அட் ஹோம். நான் முதல்ல வீட்டில் இருக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் அப்படிங்கும்போது தென் போடுங்க. தென் கோ ஷாப்பிங். ஷாப்பிங் பண்ண. தென் கோ ஷாப்பிங். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வுட் ப்ரிஃபர் யூஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம ராதர் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்த ப்ரிஃபர்ல வந்து ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணும்போது இடையில டூ யூஸ் பண்ணோம். இங்க நம்ம வுட் ராதர் யூஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த விஷயங்கள் நான் என்ன செய்யணும்னு நினைக்கும் போது நீங்க தென் போட்டு நீங்க சொல்லிக்கலாம். இதுமே அடுத்தடுத்த கண்டிஷன்ல 3 விஷயம் சொல்லி தருவேன், நோட் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம்பிள்ல நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ண விரும்புறேன். இந்த இடத்துல கம்பாரிசனும் இல்ல, அடுத்தடுத்த விருப்பங்களும் இல்ல, ஒரே ஒரு விருப்பம் தான் இருக்கு. என்ன செய்யலாம் சொல்லுங்க? கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். I would rather travel by train. நம்ம என்ன சொல்லுவோம்? I like travel by train. No, no, no. இனிமேல் like யூஸ் பண்ணக்கூடாது. I would rather travel by train. ஓகே, அதே would ratherல இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்க்கலாம். I would rather have tea
than coffee. பாருங்க டீ காஃபி ரெண்டு விஷயம் வந்தாச்சு. அப்ப நடுவில் என்ன செஞ்சாகணும், கம்பாரிசன் வந்ததுனால than யூஸ் பண்ணணும். would ratherக்கு than யூஸ் பண்ணணும். எது ரொம்ப பிடிச்சிருக்கு, have a tea, டீ குடிக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஸோ I would rather have a tea than coffee. காஃபியை விட டீ குடிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அடுத்து she would rather read a book than watch TV. நீங்க கரெக்டா சொல்றீங்க. அவங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரீடிங் தான் பிடிச்சிருக்கு, எதை விட வாட்சை விட. ஸோ நடுவில் than போட்டாச்சு, பிடிச்சிருக்க விஷயத்த would rather பக்கத்துல எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, they would rather go for a walk than stay inside. மீனிங் என்ன, வீட்டிலே இருக்கிறத விட அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, கொஞ்ச தூரம் வாக் பண்ண பிடிச்சிருக்கு. இது ஒரு அருமையான எக்ஸாம்பிள், நோட் பண்ணுங்க. he would rather, அவனுக்கு எது பிடிச்சிருக்குன்னா they had told me the truth. அப்ப இந்த இடத்துல இந்த முழு டென்ஸுமே எப்படி மாறுது, பிரசன்ட் டென்ஸ் இல்லாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாறுது. பாருங்க, அவர்கள் உண்மை சொல்லி இருப்பதே அவனுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, புரிஞ்சுதுங்களா? he would rather அதுக்கப்புறம் உள்ள முழு சென்டென்ஸுமே நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல கொடுத்துட்டேன். அப்ப இது எப்படி காலத்தை ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு பாருங்க. he would rather என்ன சென்டென்ஸ் சொல்றாங்க, they had told me the truth. அவங்க இவன்ட்டு உண்மை சொல்லி இருப்பதையே அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து we would rather travel by train than by bus. பாருங்க, by train by bus ரெண்டு ஆப்ஷன் வந்தாச்சு, கம்பேர் பண்றோம். ஸோ than யூஸ் பண்ணுங்க, பிடிச்ச விஷயத்த would rather பக்கத்துல யூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்து I would rather finish this project today. அப்போ இந்த ப்ராஜெக்ட இன்னைக்கு நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். I would rather finish this project today. கம்பேரிசன் எதுவுமே இல்ல, சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து she would rather practice the piano now. இதுவும் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், practice the piano now. she would like அப்படின்னு நீங்க இனிமே சொல்ல தேவையில்லை. ஓகே, she would rather practice the piano now. ஓகே, இன்னும் ரெண்டு அருமையான விஷயம் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தால, அதுல ஒண்ணு would rather கூட நீங்க நெகட்டிவா மாத்தும் போது would rather not அப்படின்னும் சொல்லலாம், அல்லது wouldn't rather அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, would rather not or wouldn't rather. பாருங்க, I would rather not go to the party. எனக்கு பார்ட்டிக்கு போக விருப்பம் இல்லை. I don't like go to party சொல்லக்கூடாது. No 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 no. இனிமேல் I would rather not go to the party. Okay. She would rather not eat seafood. She would rather not eat seafood. அவ seafood seafood சாப்பிட விரும்ப மாட்டாள். They would rather not take the risk. அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கவே பிடிக்காது. He would rather not argue with you. இந்த இடத்துல கம்பாரிசன் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சொல்றோம். ஆனா அது எப்படி சொல்றோம், நெகட்டிவ் டோன்ல சொல்றோம். சிம்பிளா முடிச்சிடலாம், would rather not or wouldn't rather. ஓகே, he would rather not argue with you. நான் இந்த இடத்துல would rather not யூஸ் பண்றேன், wouldn't rather யூஸ் பண்ணுங்க. he wouldn't rather argue with you. ஓகே, உனக்கு உன் கூட சண்டை போட அவனுக்கு விருப்பம் இல்லை. I wouldn't rather spend money on expensive clothes. அப்போ எக்ஸ்பென்சிவ் clothesல செலவு பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. I wouldn't rather spend money on expensive clothes. அடுத்து I would rather work from home than travel. ஓகே, டிராவல் பண்றதை விட எப்படி பிடிச்சிருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்து வேலை செய்யணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு அருமையான விஷயம் நான் சொன்ன, ரெண்டாவது விஷயம் சொன்னேன், அதுதான் then not. இது ரொம்ப அருமையான சென்டென்ஸ், உங்களுக்கு ஈஸியா நம்ம வீட்டில் அடிக்கடி பேசக்கூடிய விஷயங்களை இதை யூஸ் பண்ணி ஈஸியா பேசலாம். பார்க்குறவங்களுக்கு உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கும். ஓகே, இப்போ would rather யூஸ் பண்ணி அதுல நான் then not, ஓகே, then not யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, not வந்தோடனே நம்ம நினைப்போம் அது நெகட்டிவ் சென்டென்ஸ்னு. ஆனா would rather than not யூஸ் பண்ணும்போது அது பாசிட்டிவ் மீனிங்ல தான் இருக்கும். ஓகே, which are positive in meaning. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. I would rather go than
not go. பாருங்க, I would rather goனா என்ன அர்த்தம்? நான் போக விரும்புகிறேன்னு அர்த்தம். than not go அப்படின்னா என்ன? than not go. நான் போகாம இருப்பதற்கு நான் போலாம். இப்ப நம்ம சொல்லுவோம் கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. போகாம இருக்கிறதுக்கு நான் போயிட்டு வரனே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இது. I would rather go than not go. போகாம இருக்கிறதுக்கு நான் போறேன் அப்படின்னு அர்த்தம். போறேன்னா என்ன அர்த்தம்? நம்ம போக விரும்புறோம்னு அர்த்தம். அதே பாருங்க, she would rather try than not try. she would rather tryனா என்ன அர்த்தம்? அவ ட்ரை பண்ண விரும்புறான்னு அர்த்தம். then not try. then not try அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரை பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ண விரும்புறா அவங்க அப்படின்னு அர்த்தம். பாருங்க, they would rather say something. they would rather say somethingனா ஏதோ சொல்ல விரும்புறாங்க அப்படின்ற மீனிங். than not say something. than not say than not say anything. என்ன அர்த்தம்? எதுவுமே பேசாம இருக்கிறதுக்கு ஏதாவது பேசலாம்னு சொல்லுவோம்ல. எதுவும் இப்படி பேசாம இருக்கிறதுக்கு ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான் இது. they would rather say something than not say anything. எதுவுமே பேசாம இருக்கிறதுக்கு அவங்க ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வீட்ல அடிக்கடி பேசுவோம். படிக்காம இருக்கிறதுக்கு விளையாண்டுட்டே இருக்க, படிக்காம இருக்கிறதுக்கு படியேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. விளையாண்டுட்டே இருக்கிறதுக்கு படியேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இந்த டோன் தான். இதை அப்படியே கொஷின் டேகாவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதே ஐ வுட் ராதர் தான். இதை இன்டராகேஷன்ல எப்படி பார்க்கலாம்? முயற்சி செய்யாம இருப்பதற்கு முயற்சி செய்யலாம். நம்ம அப்பல சொன்னோம்ல, ட்ரை பத்தி பார்த்தோம்ல, அதையே இன்டராகேஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. wouldn't you rather try than not try? அப்பல என்ன பார்த்தோம்? you would rather try than not try. அப்படின்னா ட்ரை பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருந்தது. இதையே கொஸ்டினா கேட்கலாம்ல, ட்ரை பண்ணாம இருக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் டேக் மாதிரி நம்மளோட ஆஸ்பிரிட்டினா நம்மளுடைய வாய்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் வலுவா கொடுப்போம் இல்லையா? ஆஸ்பிரிட்டி அதட்டுற மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேள்வியா கேட்கறது. wouldn't you rather try than not try? முயற்சியே பண்ணாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம்ல. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. wouldn't you rather go to a marriage than simply sit? சும்மா அப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீ கல்யாணத்துக்கு போக மாட்டியா அப்படின்னு கேக்குறோம். இதே நீங்க you would rather go to the marriage than simply sign சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட அவங்க விருப்பத்தை கேட்கிற மாதிரி. சும்மா இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு போலாம்ல அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கொஸ்டினா அந்த கொஸ்டின்ல விருப்பத்தை கேட்கிற மாதிரி. இதையே நீங்க wouldn't முன்னாடி போட்ட சப்ஜெக்ட பின்னாடி போட்டீங்கன்னா அது கொஸ்டினா மாறிடுது. wouldn't you rather go to marriage than simply sit? சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு போலாம்ல அப்படின்னு ஆஸ்பிரிட்டில கேட்கிற மாதிரி. பாருங்க, முயற்சி செய்யாம இருப்பாளா? இதுவும் ஒரு கேள்விதான். ஆனா நமக்கு தெரியல அவ பண்ணுவாளா பண்ண மாட்டாளா நமக்கு தெரியாது. அப்ப அந்த கேள்வியா கேட்கும்போது would she rather not try? would she rather not try? ஏன் அவ செய்யாம இருப்பாளா? எப்படி செய்வாப்பா? நீ வேணா லேட் பண்ணு பாரு, முயற்சி லேட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. would she rather not try? அவ முயற்சி செய்யாம இருப்பாளா? இந்த ஃப்ரேஸ்ல இது மாதிரி சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டு நீங்க பல கொஸ்டின்ஸை கிரியேட் பண்ணணும். அப்பதான் இந்த சென்டென்ஸ் உங்க மைண்ட்ல செட் ஆகும். ஓகே ஓகே, ஓவராலா இன்னைக்கு நம்ம ஐ ப்ரிஃபர் பார்த்துருக்கோம். ஐ ப்ரிஃபர், அப்புறம் அந்த ப்ரிஃபர் நெகட்டிவ்ல டோன்ட் ப்ரிஃபர், ப்ரிஃபர் நாட் டு, இது மாதிரி பார்த்துருக்கோம். ஐ வுட் ப்ரிஃபர் பார்த்துருக்கோம். ஐ வுட் ராதர்லி தேன் நாட் போட்டு அழகா இந்த தேன் நாட் ரொம்ப அருமையா இருக்கும். யூஸ் பண்ணுங்க, அப்பதான் அதோட எஃபெக்டிவ் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே ஐ வுட் ராதரை இன்டராகேஷன்லையும் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கான கிளான்ஸ். தயவு செஞ்சு இனிமேல் லைக்கை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு ப்ரிஃபர், ஐ வுட் ராதர், ஐ வுட் ப்ரிஃபர் இது மாதிரி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் எங்கெங்க டூ போட சொல்லியிருக்கேன், தேன் போட சொல்லியிருக்கேன், தென் போட சொல்லியிருக்கேன், ராதர் போட சொல்லியிருக்கேங்கிறத கவனமாக வீடியோவில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கான ஹோம்ஒர்க் இன்னைக்கு, நாங்கள் இரவு உணவை சீக்கிரமாக சாப்பிட தான் விரும்புவோம். அவர்கள் இயற்கை பொருட்களை விரும்ப மாட்டாங்க. நான் விருந்துக்கு போவதை விட வீட்டிலேயே இருக்க விரும்புகிறேன். நான் நடைபயிற்சிக்கு செல்லாமல் இருப்பதை விட புத்தகம் படிப்பேன். அவர்கள் உண்மையை சொல்லாமல் இருப்பதை விட அமைதியா இருப்பார்கள். ஓகே, இது எல்லாம் would rather, would prefer எல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.